பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் இரண்டாவது பாடத்திட்டத்தினுடைய இறுதி பாடத்திற்கு நாம் அல்ஹம்துலில்லா வந்து விட்டோம். 5வது பக்கத்தினுடைய லாஸ்ட் பாயிண்டர் 5D குர்ஆன் பகுதி. அடுத்து இன்ஷால்லா 5D கிராமர் பகுதி இன்ஷால்லா நாம் பார்த்து இந்த பாடத்திட்டத்தை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. இந்த இரண்டாவது பாடத்திட்டத்துல சூரா பக்ராவுடைய முதல் 5 பக்கத்தை படிச்சிட்டோம். அப்படித்தானே? நல்லா ஞாபகம் இருக்குல்ல? முதல் பக்கத்தினுடைய செய்திகள், இரண்டாவது பக்கத்தினுடைய செய்திகள், அடுத்து 3வது பக்கம், அடுத்து 4வது பக்கம், இப்ப 5வது பக்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்த அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் மாஷா அல்லாஹ் படித்துக் கொண்டிருக்கிறோம். இது 5 விரல்களில் மாஷா அல்லாஹ் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மனசுல பதிய வைத்து நாம் இதை மீள்பார்வையும் செய்து கொண்டிருப்போம். 20 செய்திகள், 5 பக்கத்தில் 20 செய்திகள். 20 செய்திகள் தான் இல்ல, அது 20 செய்திகளாக நம்மளுடைய நினைவுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அதை மனதில் பதிய வைக்கிறதுக்காக 5x4 20 பாயிண்டர்ஸா படிச்சிருக்கோம். முதல் பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? புகழ் அல்லாஹ்வுக்கு என்பது 1A 1B என்ன? நேர்வழிக்கான பிரார்த்தனை. 1C என்ன? அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவை ஆரம்பித்து இந்த குர்ஆன் பயபக்தியுடன் நேர்வழி காட்டுன்னு சொன்னான். அப்படி சொல்லும் போது அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், அதில் படிச்ச விஷயங்கள் ஞாபகத்தில் வந்துடணும். 1Dல என்ன படிச்சோம்? அந்த முத்தகின்களுடைய பண்புகள் என்ன? கேரக்டர்ஸ் ஆஃப் த பயஸ் பீப்புள், அந்த இறைச்சம் உள்ளவர்களுக்கு. அடுத்து 2A என்ன பார்த்தோம்? காஃபிர்கள் நேர்வழி இல்லை, முனாஃபிகின்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்ப விளைவிக்கும் முனாஃபிகின்கள், இரட்டை முகம் வேடும் முனாஃபிகின்கள். இதுதான் 2ABCD. 3 3வது பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெருப்பை கொண்டு உதாரணம், மழையை கொண்டு உதாரணம். குர்ஆன் மூலமா அல்லாஹ் தஆலா முதல் அழைப்பு விடுத்து இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்ன முதல் அழைப்பு. 3Dல நம்ம பார்த்தது குர்ஆனுடைய சவால். அடுத்து 4வது பக்கம், சென்ற பக்கமாக இதை படிச்சுட்டு வரோம். அதாவது நன்மக்களுக்கான நற்செய்தி, தீயவர்களுக்கான எச்சரிக்கை. 4Bல கொசுவை கொண்டு உதாரணம். 4Cல வழிகேட்டில் செல்பவர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா சொன்னா. 4Dல இந்த நிராகரிப்பு குஃப்ருக்கான காரணம் என்ன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டணும். அடுத்த 5வது பக்கம், இறுதி பக்கம் இந்த கோர்ஸினுடைய, அதுல என்ன பார்த்தோம்? இந்த பூமியில் ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது. 5Bல என்ன? அந்த ஹலீஃபாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தது. 5C சென்ற அமர்வுல நம்ம என்ன படிச்சோம்? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யும்படி அல்லாஹ் தஆலா சொன்னது. இப்போ 5Dல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தௌபா. அல்ஹம்துலில்லாஹ். இதான் 4 பக்கத்தினுடைய செய்திகள், அடுத்த 5வது பக்கத்தினுடைய செய்திகள். இதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 5th பக்கம், 5வது பக்கம் அப்படிங்கிற சுண்டு விரலை நம்ம வச்சிருக்கிறோம். 5A என்ன? கலீஃபாவை படைக்க போகிறேன் என்று சொல்லி மாணவர்கள் கேட்ட கேள்வி. 5B என்ன? அந்த கலீஃபாவுக்கு பெயர்களை கற்றுக் கொடுத்தது. 3 வசனங்கள் அதை படிச்சோம். 5C சென்ற பாடத்துல 2 வசனங்களாக நம்ம பார்த்தோம். சஜ்தா செய்ய சொல்லி இப்லீஸ் செய்யாமல் இருந்தது. 5Dல இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்து அதற்காக பாவ மன்னிப்பு கேட்டது. இதோட நம்ம இந்த 36 37 வசனத்தோட இந்த பாடத்திட்டத்தினுடைய குர்ஆன் பகுதியை மாஷா அல்லாஹ் நிறைவு செய்து விடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். முந்தைய வசனங்கள் என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நிபந்தனை இட்டிருந்தான். அதாவது இந்த மரத்தை மட்டும் நெருங்கி விடாது என்று ஒரு நிபந்தனை இட்டிருந்தான். அதற்கு பிறகு ஷைத்தான் எப்படி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்ரோச் செய்து அணுகி எப்படி அவர்களை சருகை செய்தது என்பதை பற்றி தான் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த 2 வசனங்கள் 36 37, இந்த 2 வசனங்கள் நமக்கு மாஷா அல்லாஹ் 4 செய்திகளை தர இருக்கிறது. அல்லது இந்த 2 வசனங்கள் வழியாக 4 செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். என்ன? முதல் செய்தி, ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாப்பு தேடிட்டே இருக்கணும், ஷைத்தான் விஷயத்தில் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பாடமா. 2வது, ஷைத்தான்கிற ரொம்ப மோசமான நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியான, அதாவது ஒரு அனுபவமிக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மிகப்பெரிய ஒரு அனுபவமிக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு எனிமியா இருக்கா நம்மளுக்கு. 3வது, வாழ்க்கை என்பது ரொம்ப குறுகியது. அந்த குறுகிய வாழ்க்கையில ஷைத்தானுக்கு நம்ம கட்டுப்பட்டு ஷைத்தான் வழிபட்டு நம்ம நஷ்டவழி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஹிண்டையும் இந்த வசனங்கள் வழியாக தெரிஞ்சுக்க போறோம். 4th விஷயம் என்ன இந்த வசனங்களின் வாயிலாக தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, எப்போதெல்லாம் நாம் தவறு செய்வோம் அப்ப அல்லாஹ்ட்ட உடனே நம்ம மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவோம் அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் இந்த 2 வசனங்கள்ல இருந்து பாடங்களாக, செய்திகளாக, படிப்பினைகளாக நம்ம எடுத்துக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 வசனங்கள் 3.5 வரிகளில் இடம்பெற்றிருக்குது. முதல் வரியில பாருங்க ஒரு வார்த்தை புதிய வார்த்தை, அடுத்தது 2 வார்த்தை தான். அடுத்ததுல பாருங்க அதிகமான புதிய வார்த்தை இருக்கு. ஆவரேஜ்ல எப்படிதான் சில வரிகள்ல புதிய வார்த்தை இருக்காது, 1 2 இருக்கலாம், சில நேரங்களில் 4 5 இருக்கலாம். இதுல 5 வார்த்தை, அடுத்த கடைசி வரையில 2 வார்த்தை புதிய வார்த்தை. ஆக அதிகமாக நம்மளுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். படிப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅഖ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி வகுல்னா இஹ்பிது பஅதுகும் லிபஅதின் அதூ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. 36. அஸல்ல யுஸில்லு, இது மஸீத் ஃபீஹான அமைப்பு. இதை பத்தி பின்னாடி தான் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம படிப்போம். அஸல்ல யுஸில் என்றால் சருகச் செய்தல், சறுக்கி விட்டான், சருகச் செய்தன் என்று பொருள்.
தடம் புரளச் செய்தல், இதெல்லாமே இந்த அர்த்தத்துல வரும். பின்னர் அஸல்ல சருகச் செய்தான், ஹுமா அவ்விருவரை. ஹுவ என்றால் அவன், ஹும் அவர்கள். இந்த ஒருமை பன்மை தான் படிச்சிருக்கோம் 4வது கோர்ஸ்ல இன்ஷா அல்லாஹ். நம்ம இருமை பற்றி படிப்போம். அப்போ ஹுமா என்றால் அவ்விருவர், தே டூன்னு அர்த்தம். ஃபஅஸல்லஹுமா அவ்விருவரை சருகச் செய்தான். எவ்விருவரை பத்தி படிச்சிட்டு இருக்கோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவ்விருவரை சருகச் செய்தான் யார்? அஷைத்தானு. ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு. ஷைத்தான் அவ்விருவரை தடம் புரளச் செய்தான், சருகச் செய்தான். அன்ஹா அதிலிருந்து, அந்த கட்டுப்பாட்டில் இருந்து, இறைவன் விதித்த அந்த நிபந்தனையில் இருந்து சருகச் செய்தான். பின்னர் ஃபஅஹ்ரஜஹுமா, அஹ்ரஜ யுக்ரிஜ், ஹரஜ யக்ருஜ் வெளியேறுதல், நஸ்ர் அன்சூர் பேட்டர்ன்ல. அதே அஹ்ரஜ யுக்ரிஜ்னால் வெளியேற்றுதல், நிகல்னா நிகால்னா, சரிங்களா? இந்த மாதிரி வெளியேற்றினான். இதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கோர்ஸ்ல இதை பத்தி படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஃபஅஹ்ரஜஹுமா அவ்விருவரை வெளியேற்றினான். மிம்மா மின்னால் இருந்து, மானா என்ன? மா கானா, கான ஒருமை, கானா இருமை, கானா ஃபீஹி எதில் கானா அவ்விரு இருந்தார்களோ, மின் அதிலிருந்து. அப்ப மானா என்ன? மா கானா ஃபீ அப்படின்னா எதிலே அவ்விருவர் இருந்தார்களோ, எந்த சொர்க்கத்திலே அவ்விருவர் இருந்தார்களோ அதிலிருந்து, மின் அதிலிருந்து அவ்விருவரை அவன் வெளியேற்றி விட்டான். கான கானா ஃபீனா சொர்க்கம், சரிங்களா? அப்ப மிம்மா கானா ஃபீ 3 வார்த்தைங்க சேர்த்து படிக்கணும். எதில் அவ்விருவர் இருந்தாலோ அதிலிருந்து அவ்விருவரை அவன் வெளியேற்றி விட்டான். ஓகேயா? அப்போ என்ன? அந்த பழத்தை சாப்பிடும்படி செய்து விட்டான். அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்கள் இறங்கி துனியாவுக்கு செல்ல வேண்டும் என்று வந்துவிட்டது. அதற்கு காரணம் ஷைத்தானால. ஷைத்தான் அவங்களை வெளியாக்கிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அதை சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? வகுல்னா மேலும் நாம் கூறினோம், மேலும் நாம் கூறினோம். இஹ்பிது ஹபதா யஹ்பிது, இது சென்ற பக்கங்கள்ல வந்ததுதான். இஹ்பிது, சரிங்களா? இஹ்பிது பஅதுக்கும், இஹ்பித் இஹ்பிது வகுல்னா இஹ்பிது இறங்குங்கள், இறங்குதல் என்று பொருள். இஹ்பிது நீங்கள் இறங்குங்கள். எந்த மாதிரி நீங்க இறங்கணும்? பஅதுக்கும் உங்களில் சிலர், பஅத் என்றால் சிலர், கும்னா உங்களில். பஅதுக்கும் உங்களில் சிலர், லிபஅதின் சிலருக்கு அதுவுன் எதிரிகளாக. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியர்கள்ல என்ன ஏற்படுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுடைய சந்ததியில, மனிதர்களுடைய சந்ததியில மனித இனத்துல பகைமை, பொறாமை, விரோதம் இதெல்லாம் ஏற்படும். இது என்னுடைய நீதி. அதுக்கு தோதும் முதல் மனிதராகி நீங்களும் ஒரு தவறு இழைத்திருக்கீங்க. அதனால பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன், உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருக்கும் அடிப்படையில், இருக்க போகும் அடிப்படையில் இந்த சொர்க்கத்தில் இருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்க. சொர்க்கத்திலிருந்து யாரும் கூடயும் விரோதம் கொள்ள மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, இந்த நிலைமை ஏற்படாது. துனியாவுக்கு போக போறீங்கல்ல, துனியாவில் குறிப்பிட்ட காலம் நீங்க இருக்க போறீங்க. அங்கே பகைமை, சண்டை, சச்சரவு எல்லாம் இருக்கதான் போகுது. அப்படிப்பட்ட துனியா போறதை நீங்களே தேர்வு செஞ்சுட்டீங்க என்னுடைய கட்டளை மீறி. அதனால போங்க. அப்ப இந்த சிரமத்தெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களை ராஜ வாழ்க்கையை நான் கொடுத்திருந்தேன், ஒரு கட்டளை விட்டிருந்தேன், அதை நீங்கள் மீறியதன் காரணத்தால் இஹ்பிது நீங்கள் இறங்குங்கள். பஅதுக்கும் லிபஅதின் அதுவும் உங்கள் சிலருக்கு பகைவர்களாக நீங்கள் இறங்கிக் கொள்ளுங்கள். வலக்கும் மேலும் உங்களுக்கு ஃபில் அர்தி பூமியில், அந்த பூமியில தான் இறங்க சொல்றான். அந்த பூமியில நிரந்தரமா இருக்க வைக்க போறானா, அதே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். வலக்கும் உங்களுக்கு, ஃபில் அர்தி பூமியில், ஃபி என்றால் இல், அர்தி பூமியில், முஸ்தகர்ருன் தங்குமிடம் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலம் ஸ்டே, தேர் இஸ் ஸ்டே இன் எர்த் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தங்குமிடம் உள்ளது. மதாஇன் பொருட்கள், அனுபவிக்கும் பொருட்களுக்கு மதா என்று சொல்லப்படும். இலாஹீன் ஒரு குறிப்பிட்ட காலம், நிரந்தரமா இல்ல. இலா அபதின் கிடையாது. இலாஹீனின், ஹீன் என்றால் குறிப்பிட்ட காலம், ஃபார் அ வைல் என்று சொல்லுவோம்ல. இலாஹீன் அப்படின்னா உலகம் அழிகிற வரைக்கும் அர்த்தம். இலாஹீனின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, ஃபில் அர்தி பூமியிலே, மேலும் பலக்கும் உங்களுக்கு என்ன உண்டு? முஸ்தகர்ரும் மதாவும் உண்டு. முஸ்தகர் என்றால் தங்குமிடமும், தங்கக்கூடிய நாட்களும் என்று பொருள். தங்கக்கூடிய நாட்கள் என்றும் சொல்லலாம், தங்குமிடம் என்றும் சொல்லலாம். மத்தா என்றால் அனுபவிக்கும் பொருட்கள். அந்த பூமியில நீங்க வசிப்பதற்கான தேவையான பொருட்கள், உணவு வகைகள், கால்நடைகள், செடி கொடிகள், மனுஷனுக்கு தேவையான மச்சாக்கள், அப்ளையன்சஸ் கூட இந்த மச்சா என்ற வார்த்தையில கட்டுப்படும். இதெல்லாம் உங்களுக்கு உண்டு, போயிட்டு வாங்க என்றால் அதெல்லாம் அனுப்பி வைத்தான். சரிங்களா? இந்த இடத்துல நிச்சயமா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், உணரணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிக பெரும் ஒரு நபியாக இருந்த, ஒரு புத்திசாலியாக இருந்த ஒரு நபரையே ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான் என்று சொன்னால் நம்மை போன்றவர்களாம் ஏமாத்துறோம். அதனால ஷைத்தான் விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடிக்கொண்டுதான் இருக்கணும். அப்போ அவன் புத்திசாலித்தனமா நடந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலேயே அவன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்று சொன்ன, நிரந்தர வெற்றி அல்ல, இருந்தாலும் ஒரு சோதனை என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாத்துறோம். நம்மளோட புத்திசாலித்தனத்தை வச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பா யோசிக்கணும். நம்ம நினைப்போம்ல ஷைத்தான் பெரியவன், சில நேரங்கள்ல அவன் நம்மள சறுக்க செய்வான். நம்மளுடைய நம் ஆசாபாசங்களுக்கும், உணர்வுகளுக்கும், உணர்ச்சிகளுக்கும், மன இச்சைகளுக்கும் இடம் கொடுத்தால் நாம் சறுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். மறந்துடக்கூடாது.
சரிங்களா? எப்பவுமே ஷைத்தானோட விருந்து அல்லாவோட பாதுகாப்பை தேடி இருக்கிறனால ஆரம்பத்தில் இடத்துல கட்டுத்தரா குரான் ஓதும்போது கூட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டு இருக்கணும். குல் அஊது பிரபில் ஃபலக்கும் குல் அஊது பிரபின் நாஸும் அந்த ஒரு பாடத்தை தான் நமக்கு கற்றுத்தருது. அதனால தீமையின் பக்கம் நாம் செல்லாமல் இருக்க வேண்டும். தீமையின் பக்கம் விருத்து செல்வதற்கு ஷைத்தான் எந்த நேரம் நமக்கு வலை விரித்து கொண்டே இருக்கிறான். அதனால அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்ம என்ன செய்யணும், தேடிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக வழி நடத்த அதிக காலம் கூட அவன் என்ன செஞ்சிருக்கலாம், எடுத்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதனால நம்மளோட இருக்கக்கூடிய காலகட்டம் முழுக்க ஷைத்தான் நம்மளோட போராடிட்டே தான் இருக்கிறோம். குழந்தையா இருக்கும்போது நம்மளை எப்படி வழி கிடைக்குமோ அப்படி, வாலிபத்தில் நம்மளை எப்படி வழி கிடைக்குமோ அப்படி, சரிங்களா, பின்னாடி வயதுகத்தில் நம்மளை எப்படி வழி கிடைக்குமோ அப்படி, எல்லா திட்டமும் எல்லா வேலையும் ஷைத்தானுக்கு தெரியும், எப்ப எதை போடணும், சரிங்களா. ஆக ஷைத்தான் என்பவன் மிக மோசமான அனுபவமான ஒரு எதிரிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எனவே நம்மளுடைய சாதுர்த்தியம், நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய அறிவு, திட்டமிடல் இதெல்லாம் வச்சு நான் என்னெல்லாம் அசைச்சிட முடியாது, நானா மனசு வச்சாதான் உண்டு அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்லவே கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியை வழிகெடுத்திருக்கிறான் என்ற பட்சத்தில் எப்படியாப்பட்ட பெரும் பெரும் ஆபிதுகள், பெரும் பெரும் வழிபாட்டில் இருந்தவர்கள், கல்விமான்களா இருந்தவங்க கூட அல்லாஹ் பாதுகாக்கணும். சில சமயங்களில் அவர்கள் ஷைத்தானுக்கு இறை ஆகியிருக்கிறார் என்ற பட்சத்துல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடி, அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ் மீது தவக்குல் ஈமான் வச்சு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவதை நம்முடைய சாதுவத்தின் மீது நம்முடைய வெறும் ஒரு தன்னம்பிக்கை என்ற அடிப்படையில் மாறு தட்டி கொண்டு நாம் இருந்துவிடக்கூடாது, சரிங்களா. எனவே வாழ்க்கை என்பது குறுகிய கட்ட வாழ்க்கை, இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. ஆக நம்மளுடைய குறுகிய கட்ட வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா செஞ்சு புத்திசரித்தனமா மறுமைக்கு தேடிக்கணுமே தவிர ஷைத்தானுக்கு வழிபட்டு ஆசாபாசங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு அவனுக்கு இரையாக போயிடக்கூடாது. எங்க அர்த்தம் சொல்லுங்க. பின்பு அஸல்ல ஹுமா அவ்விருவரை சருகச் செய்தான் அஷைத்தானு ஷைத்தான் அன்ஹா அந்த சொர்க்கத்தில் இருந்து என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய அந்த நிபந்தனையிலிருந்தும் கட்டளையிலிருந்தும் கட்டுப்பாட்டிலிருந்தும் சருகச் செய்தான். பின்னர் அவ்விருவரை அவன் வெளியேற்றினான். மிம்மா கானா ஃபீஹி எதிலே அவ்விருவர் இருந்து கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து. வகுல்னா மேலும் நாம் கூறினோம், அல்லாஹ் சொல்ல நாம் கூறினோம். யாரிடத்தில் கூறினோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஷைத்தான், அதே போன்று பின்னால் வரக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமா பின்னால் வரக்கூடிய இந்த கோடானு கோடி சந்ததியினர்கள் எல்லாரையும் முன்வைத்து நாம் கூறினோம், இறங்கி செல்லுங்கள், பூமிக்கு செல்லுங்கள். எந்த அடிப்படையில்? பாதுக்கும் பாதின் அதுவும் உங்களில் சிலருக்கு பகைவர்களாக, அதாவது பின்னாடி பகைமை கொள்ளக்கூடிய சமுதாயமா தான் நீங்க ஆக போறீங்க, பூமியில போய் கஷ்டப்படுங்க என்று நாம் அனுப்பினோம், இறங்க செஞ்சோம். ஓகே. வழக்கும் மேலும் கூறினோம், உங்களுக்கு உண்டு ஃபில் ஆது பூமியில் முஸ்தகர்ருன் தங்குமிடமும் மத்தாஉன் பொருட்களும் இலஹின் ஒரு குறிப்பிட்ட கால வரை, அதுக்கப்புறம் அந்த முஸ்தகர்ரும் அழிவுக்கு வரும், அந்த மத்தாவும் அழிவுக்கு வரும், உலக அழிவில் பிறகு இந்த பூமியும் அழிக்கப்படும். மறுமையிலே நீங்கள் எல்லாம் கேள்வி கணக்குக்காக திரும்ப அந்த பழைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண்பீர்கள். நல்லவர்கள் சொர்க்கம் செல்வீர்கள், தீயவர்கள் நரகம் செல்வீர்கள் என்பது இறைவனுடைய நியதி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கோர்ஸனுடைய இறுதி வசனம் 37. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். தலக்கா தலக்கா இது மஸீத் ஃபீஹி இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கோர்ஸ்ல இதை பத்தி நம்ம படிப்போம். தலக்கா என்றால் பெற்றான், பெற்றுக்கொண்டார் என்று பொருள். பின்னர் தலக்கா பெற்றுக்கொண்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மிர் ரப்பிஹி தனது இறைவனிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டார்? கலிமாத்தின் வார்த்தைகளை. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் சில வார்த்தைகளை தனது இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார். அந்த கலிமாக்களை கொண்டு, சில வாசகங்களை கொண்டு பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாசகத்தை கற்றுக்கொண்டார், பெற்றுக்கொண்டார், தெரிந்து கொண்டார். ஃபதாப அலைஹி அதை கொண்டு தௌபா செய்தார். ஃபதாப அலைஹி தாப என்றால் தௌபா கேட்குதல் தான். தாபக்கு பிறகு அலா வந்தா மன்னித்தல், இன்னஹுக்கான தௌபாபாலே நம்ம படிச்சோம், சரிங்களா. ஃபதாப அலைஹி பின்னர் தாப மன்னித்தான், ஏன்னா அலா பின்னர்னால மன்னித்தான். அலைஹி அவனை மன்னித்தான். அலை தாப அலைஹிம் அவர்களை மன்னித்தான். தாப அலைக்க உன்னை மன்னித்தான். தாப அலைக்கும் உங்களை மன்னித்தான். புரியுதா? தாப அலைய என்னை மன்னித்தான். தாப அலைனா எங்களை மன்னித்தான். அப்ப அலாக்கு அப்புறம் என்ன வருது? ஹி வருது. அவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபதாப அலைஹி அவரை பின்னர் அல்லாஹ் மன்னித்தான். அந்த கலிமாத் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது தஃசீர்கள்ல முஃபஸ்ஸிரீன்கள் ஆதாரபூர்வமான செய்தியின் அடிப்படையில் குறிப்பிடுறாங்க. அதான் சூரா ஆராஃப் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். இததான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபாவாக கேட்டார் என்று அல்லாஹ் வேறு இடங்களை சொல்லி காட்டுறார். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். எங்கள் இறைவா, எங்களது ஆன்மாக்க நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம், நீ எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால், எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம் என்று அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். ஃபதாப அலைஹி எத்தனை தடவை கேட்டாங்க, எத்தனை நாள் கேட்டாங்க? அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். அவ்வளோ அவங்க பாவ மன்னிப்பு அழுது கேட்டு ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவர்களை மன்னிச்சான். ஏன் மன்னிச்சான்? இன்னஹு நிச்சயமாக அவன் ஹுவ அவனே
Verily, indeed, He is at-Tawwab, of forgiving, ar-Rahim, the most merciful. Innahu huwa, நிச்சயமாக அவனே at-Tawwab, மன்னிப்பவனாகவும் அதிக மன்னிப்பவன் அர்த்தம், அல்லது மன்னிப்பை ஏற்பவன் என்று அர்த்தம். ar-Rahim, மிக கருணையாளனாக இருக்கிறான். மாஷா அல்லாஹ். இது நமக்கு என்ன செய்தி தருது பாருங்க. அல்லாஹ்வின் கருணை இந்த இடத்துல நம்ம நிச்சயமா யோசிச்சு பார்க்கணும். எப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிறத அல்லாஹ் கத்துக் கொடுத்தான். இப்படி நிறைய இடங்களை நம்மளே பார்க்க முடியும். அல்லாஹ் துவாவை கத்து தருவான். ரசூலுல்லாஹ்க்கு ஞாபக சக்திக்காக வேண்டி கல்வி அதிகரிப்புக்கு அல்லாஹ் துவா கற்றுக் கொடுத்தார். ரப்பி ஸித்னி இல்மா வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. ரசூல்லா எல்லாவே எப்படி நாம லைலத்துல் கத்ரில பாவமன்னிப்பு கேட்கணும் ஆயிஷா அம்மா கேட்கும்போது ரசூல்லா கத்து தந்தாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் ரசூல நமக்கு அழகழகான துவாக்களையும் பிரார்த்தனையும் கற்றுத்தரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல கற்று தந்த துவா தான். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல கேட்கக்கூடிய துவாவாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற. இந்த மாதிரி பல இடங்களை நம்ம அல்லாஹ்வே கற்றுத்தரத பார்க்கணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாஸிரின் துவாவை கற்றுக் கொடுத்தான். அந்த அடிப்படையில் அவங்க துவாவை கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாவங்களை மன்னித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னதாக அஸ்மாக்களை அல்லாஹ் தஆலா ஆரம்பமா அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹன்னு சொல்றான். அஸ்மாக்களை கற்றுக் கொடுக்கும். அது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தினுடைய பெயர்கள், விவரங்கள், அதனுடைய பயன்பாடுகள். அடுத்து இங்க அல்லாஹ் தஆலா கலிமாத்துகளை கற்று தந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா ரீதியிலும், ஆன்மீக ரீதியிலும் உலக ரீதியிலும் எல்லா ரீதியிலுமே அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா நாலேஜையுமே கற்றுக் கொடுத்தான். அவருடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லா ரீதியிலுமே நாம் திறமைசாலிகளாக இருக்கணும், ஆன்மீகவாதியாகவும் நாம் இருக்க வேண்டும். அதே போன்று எல்லா விஷயங்களை பற்றியான விவரங்களை நம்மால் முடிந்தளவு சேகரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் கற்பிக்க தயாரா இருக்கும் போது நாம ஏன் தயங்கணும்? சரிங்களா? அடுத்து நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டதாக இங்க சொல்லி காட்டுறான். அதனால இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம் ஃபதாப அலைஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை அடையக்கூடாது. ஒரு லாஜிக் யோசிச்சு பார்த்தோம்னா, சொர்க்கத்தை கொடுத்து சொர்க்கத்துல நீ இருக்கணுங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து மரத்தை நெருங்காதே அல்லாஹ் தஆலா நேருக்கு நேரா சொல்லியே மாறு செஞ்சா அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு தவறு அது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். சரிங்களா? ஆனா அப்படியாப்பட்ட தவறையுமே அவர்கள் செய்த பிறகு கூட அல்லாஹ் தஆலா மன்னித்தான். அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட பாவத்தையும் அல்லாஹ் தஆலா தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அந்த அடிப்படையில் நம்ம நிராசையாக கூடாது. மௌத்தாகிறதுக்குள்ள ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் மௌத்துடைய தருணத்துல மாலம் யுகர்கிர் சக்கராத்துடைய நிலைமையில மௌத்தா போறோம்னு தெரிஞ்சுட்டு நம்ம தௌபா செஞ்சு அல்லாஹ் தஆலா ஏத்துக்க மாட்டான். அதே போன்று கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் கியாமத்து நாளுக்கு முன்பாக உதிக்கும் போது அப்போ ஒருத்தர் ஈமான் கொண்டால் தௌபா சிலை ஏற்றுக்கொள்ளப்படான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்ப உணர்ந்து இனி செய்ய மாட்டேன் என்ற உணர்வோடு நாம் பாவ மன்னிப்பு கேட்டால் அது மன்னிக்கப்படும் என்பது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போதெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய பண்பை எந்த சூழலெல்லாம் செவியர் விடுவோமோ அப்போ அதற்கு நம்ம செயலாற்ற வேண்டும். இந்த இடத்துல நம்ம தவ்வாப், ரஹீம் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படிங்கும் போது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்கு. அல்லாஹ்வுடைய இரக்கம் விஷயத்தில் நான் அவநம்பிக்கை ஆயிடக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்த போதிலும் கூட அவர்களும் தௌபா செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்களும் தவறு செய்தன் காரணத்துல தௌபா செஞ்சிருக்கேன். அப்படிங்கும்போது நம்மளா ஏமாத்துறோம். ஆக ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 70 தடவைகள், 100 ஹதீஸ்ல 100 தடவை நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்டாங்க. அப்போ நம்மளா பல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று கேட்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு இலைஹி என்று கேட்கலாம். ரப்பிக்ஃபிர்லி வதூப் அலைய இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்தால் 100 முறை இந்த வார்த்தையை சொல்லிவிடுவார்கள். அதை நாங்கள் எண்ணி விடலாம் என்று கூட உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. இப்படி பாவ மன்னிப்பு எப்படி எல்லாம் கேட்க முடியுமோ அப்படி எல்லாம் நம்ம கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இங்க அர்த்தம் சொல்லுங்க. ஃபதலப்பா பின்னர் பெற்றுக்கொண்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிஹி தனது இறைவனிடமிருந்து கலிமாத்தின் சில வார்த்தைகளை, அதாவது தௌபா செய்யறதுக்கான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி அதை பெற்றோர் துவா செய்ததின் காரணத்தினால், தௌபா செய்ததின் காரணத்தினால் பின்னர் உடனே தாப அலைஹி அவரை அல்லாஹ் மன்னித்தான். இன்னஹு நிச்சயமாக அவன், ஹுவ நிச்சயமாக அவனே அத்தவ்வா பாவ மன்னிப்பு ஏற்பவனாகவும் அர் ரஹீம் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். மாஷா அல்லாஹ். இதனுடைய மொழிபெயர்ப்பு இப்ப நம்ம கோர்வையை படிப்போம். இதன் பின் ஷைத்தான் அவ்விருவரையும் அதிலிருந்து சருகச் செய்தான். அவர்களை அவ்விருவர் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறச் செய்தான். இன்னும் நாம் நீங்கள் இறங்குங்கள், உங்களில் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள், பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம். பின்னர் ஆதம் அவரது இறைவனிடம் இருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். எனவே இறைவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பாளனும் கருணையாளனும் ஆவான். மாஷா அல்லாஹ். இந்த 2 வசனங்கள் வாயிலாக மாஷா அல்லாஹ் இந்த செய்திகளை எல்லாம், இந்த 4 பாடங்களையும் விஷயங்களையும் நான் கற்றுக்கொண்டோம். இப்ப அல்லாஹ்ட்ட நம்ம உருக்கமா துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா துவாவை பற்றி சொல்வதற்கான மிக முக்கியமான 2 வசனங்கள் தான் படிச்சிருக்கோம். ஷைத்தானின் பொறியிலிருந்து எங்களை பாதுகாப்பா. ஏன்னா ஷைத்தான் அப்படியாப்பட்ட ஆதிபிதா என்று நாம் சொல்லக்கூடிய நபிமார்களின் தந்தை, மனித சமுதாயத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய முதல் நபியை அவன் வழிகெடுத்திருக்கிறான். சொர்க்கத்தை கண்ட, சொர்க்கத்தை அனுபவித்து அல்லாஹ்வின் கட்டளைகளை நேரடியாக கேட்ட அந்த நபியை அவன் வழிகெடுத்திருக்கான்னு சொன்ன எவ்வளோ பெரிய சூழ்ச்சிக்காரன். அல்லாஹ் அந்த ஒரு சில வலிமையை அவனுக்கு வழங்கியும் இருக்கிறான்.
அந்த அடிப்படையில நாம் அவனுடைய தீங்கிலிருந்து பொறியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படணுமே அல்லாட்ட எரிஞ்சு கேட்கணும். ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அல்லாட்ட தான் பாதுகாவல் தேடணும். அதே மாதிரி என்ன திட்டமிடணும், இன்ஷா அல்லாஹ் நான் எப்போதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடிட்டே இருப்பேன், அப்பதான் ஷைத்தான் நம்மள வந்து வழிகெடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாட்ட பாதுகாப்பு தேடிட்டே இருக்கணும். அதனாலதான் வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹ் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் சொல்றான், எப்போதெல்லாம் ஷைத்தான் உங்களை சீண்டுவானோ, whenever he injects you, ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி எப்போ நம்மளுடைய உள்ளத்துல ஒரு ஆசை, கெட்ட எண்ணம் அல்லது பொறாமை, ஒரு உணர்வு, தவறான எண்ணங்கள், ஆசைகள் ஏற்படும், உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, ஷைத்தான்களோட தூரமாகவும் நடத்துல சொல்ல. அதனால எல்லா இடத்துல ஷைத்தானை விட்டு ப்ரொடெக்ஷன் கேட்டுட்டே இருக்கணும், நல்லா பாதுகாப்பான். சரி, இந்த 2 வசனங்கள்ல இருந்து என்ன பேர் சொல்றது முதல்ல படிச்சோம். ஷைத்தான் அதனுடைய பன்மையான ஷயாத்தீன், 88 தடவைகள் குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை ஷைத்தான், ஷயாத்தீன், ஷைத்தான், ஷயாத்தீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ல படிச்சிட்டோம். அதுவுன் ஒருமை, அய்தஉன் பன்மை, அதுவுன் அய்தஉன் பகைவன் பகைவர்கள். அடுத்து மதாஉன் பொருள், அம்திஅத்துன் பொருட்கள், மதாஉன் அம்திஅத்துன் பொருள் பொருட்கள், திங்ஸ். ஓகேங்களா. கலிமத்துன் ஒருமை, கலிமாத்துன் பன்மை, வார்த்தை வார்த்தைகள். அடுத்து வினை சொற்கள் ஃபேல்களில் எடுத்துக்கொண்டால் ஹபத யஹ்பிது வந்த வார்த்தை தான் தரப யத்ரிபுங்கிற அடிப்படையில் ஹபத யஹ்பிது, இஹ்பித் இறங்கு, ஹாபித் இறங்குபவன், மஹபூத் இறக்கப்படுபவன், ஹுபூத்துன் இறங்குதல். அடுத்தது வீக் லெட்டர்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தாப யதூபு, இது என்ன பேட்டர்ன், قال يقول மாதிரி. அசல் இது நஸ்வர் என்சூர் பேட்டர்ன். வீக் லெட்டர்ல இதுக்கு ஒரு லீடர் நம்ம வச்சிருக்கோம். قال يقول மாதிரி தாப யதூபு. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்னுடைய இன்னஹு கான தவ்வாபா இத படிச்சிட்டோம். தாப மன்னிப்பு கேட்டான், அலா வந்தா மன்னித்தான், தாப மன்னிப்பு கேட்டான், யதூபு மன்னிப்பு கேட்கிறான், துப் மன்னிப்பு கேள், தாயிபுன் மன்னிப்பு கேட்பவன், மத்தூபின் இலைஹி மன்னிப்பு கேட்கப்படுபவன், மன்னிப்பு தேடப்படுவன், அவன் தான் அல்லாஹ். ஓகேங்களா. தௌபத்துன் மன்னிப்பு கேட்குதல் அல்லது மன்னிப்பு. சரி, பிறகு அலா வந்துச்சுன்னா மன்னித்தான் மன்னித்தான் அப்படின்னு அர்த்தம், மன்னித்தான் மன்னிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். வதூப அலைனா எங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு கூட குர்ஆன்ல வருதுல. சரி, மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 2வது கோர்ஸினுடைய குர்ஆன் பகுதியை இப்பொழுதே இனிதே நான் நிறைவு செய்தோம். 37 வசனங்களுக்கான பொருட்கள், அதிலிருந்து பாடங்கள், படிப்பினைகள், விளக்கங்கள், மாஷா அல்லாஹ், அதன் பின்னணி சில சம்பவங்கள், அத்தோடு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பெயர் சொற்கள், வினை சொற்கள், ஒருமை பன்மை, அதனுடைய வினை சொற்களில் அதனுடைய மாதி முதாரி முக்கியமான அமைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மாஷா அல்லாஹ். இந்த 5 பக்கங்கள்ல படிச்ச வார்த்தைகள் மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய 595 பக்கங்கள்ல பல தடவைகள் மாஷா அல்லாஹ் திரும்ப 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 இடம்பெற்றுக் கொண்டேதான் அது இருக்க போகிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பக்கங்களை நீங்க வாசிக்கும் பொழுது இது நீங்க உணரணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யணும், உணரணும். 80% இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு பிரதிபலிக்க போகுது. எதை ஓதனாலும் இந்த கோர்ஸ்ல படிச்ச வார்த்தைகள், இதுல நம்ம கிராமர் என்ற அடிப்படையில் படிச்ச வினை சொற்கள், பேர் சொற்கள், அதெல்லாம் நம்ம புரியக்கூடிய இடத்துல இருக்கிற நிச்சயமா திங்க் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ். ரேண்டமா நீங்க குர்ஆன் எடுத்து நீங்க அதிகமா ஓதும் போது ஒரு பக்கத்தை 2 பக்கங்களா 5 பக்கங்களா அரை ஜுசு ஒரு ஜுசு எவ்வளவு ஓதுனாலும் சரி, குறைஞ்சது ஒரு பக்கத்தை கவனத்தோடு கோர்ஸ்ல படிச்ச வார்த்தை எங்க வருது சல்லடை போட்டு அரிச்சு எடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு வரியிலையுமே நிச்சயமா அந்த 9 வார்த்தைகள்ல 6 வார்த்தைகள் மேல நிச்சயமா நம்ம கோர்ஸ்ல படிச்சது ஆவரேஜ் நிச்சயம் வரும். அது இன்ஷா அல்லாஹ் உணருங்க. அது முக்கியமான ஒரு அறிவுரையாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் இங்க கொடுக்குறேன். அப்போதான் இதனுடைய இந்த ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கிறத அடுத்த கோர்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்ஷா அல்லாஹ் 3வது கோர்ஸ்ல சந்திப்போம். அது இன்னும் நம்மளுக்கு இன்னொரு முன்னேற்றத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக, அது குர்ஆன் பகுதியும் 6லிருந்து 10 வரைக்கும் நம்ம பனி இஸ்ராயீலுடைய வரலாறுகளை இன்னும் நம்ம தெளிவா படிக்க போறோம். குர்ஆனுடைய பகுதியில் அதே மாதிரி கிராமர் பகுதியில் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுக்க போறோம். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 2வது பாடத்திட்டத்தை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இப்போது நாம் இந்த அமர்வின் மூலமாக நிறைவுபடுத்த இருக்கிறோம். 5வது பக்கத்தினுடைய இறுதி பாயிண்டர் 5D கிராமர் பகுதி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த பாடத்தில் இந்த அமர்வில் நாம் உடைந்த பன்மை எனக்கூடிய அல் ஜம்உல் முக்கஸ்ஸர் இதை பற்றியான ஒரு ரிவிஷன் மீள் பார்வையை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது பேசிக்கா நம்ம சொல்றதாக இருந்தா நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அடிப்படையில இருந்து அரபு வார்த்தைகள் அப்படிங்கிறது 3 வகைகளாக அது இருக்கும். ஓகேங்களா. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று இது சொல்லப்படும். அன்வவுல் கலிமா என்று அரபியில் சொல்லப்படும். வார்த்தைகளின் வகைகள் என்று தமிழ் மொழியில் சொல்லப்படும். இது அரபியில நம்ம பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இஸ்முன் ஃபிஇலுன் ஹர்ஃபுன், நவுன்ஸ், வெர்ப்ஸ், பார்ட்டிகிள்ஸ், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். ஓகேங்களா. இதுதான்
பேர் சொல்லுங்கிறது ஒரு ஊருடைய பேராக, ஒரு மனிதருடைய பேராக, அல்லது எதனா ஒரு பொருளுடைய பேராகும். மா யுசம்மா பிஹி, அதாவது எதை கொண்டு ஒன்று பேர் வைக்கப்பட்டிருக்குமோ அது பேர் சொல், அல்லது பண்பாக இருக்கலாம். வினைச்சொல் அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், கட்டளை வாக்கியம் போன்றதா இருக்கலாம். ஃபஅல, ஃபதஹ, யஃப்தஹு, யஅலமு, இந்த மாதிரி. ஹர்ஃப் என்றால் மாலா யத்திமு பிஹி மஅனா இல்லா மா கைரிஹி என்று சொல்லுவாங்க. அதாவது எதனுடைய பொருள் பரிபூர்ணமா இருக்காது, ஒரு இஸ்மோட சேர்ந்தோ அல்லது ஒரு ஃபெயலோட சேர்ந்ததோ அதோட அர்த்தம் பரிபூர்ணம் பெறும். அதை இடைச்சொற்கள் சொல்லுவோம், ப்ரிபோசிஷன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம், அந்த பி, லி, மின் போன்றவைகள் எல்லாம். அடுத்து இப்ப பன்மைகள், பேர் சொல்ல வந்து பன்மை, வினை சொல்லியும் பன்மை இருக்குது. பேர் சொல் பன்மை பத்தி தான் இப்ப நம்ம முக்கியமா நம்ம மீள்பார்வை செய்ய போறோம். அது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று அல் ஜம்உ சாலிம், அதாவது சவுண்ட் ப்ளூரல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அரபில் அல் ஜம்மு சாலிம் என்று சொல்லப்படும். தமிழ் மொழியில வந்து சிதைவடையாத பன்மை என்றும் சொல்லப்படும், வலுவான பன்மை என்றும் சொல்லலாம். சரிங்களா? அதாவது வாவ் நூன் இணைக்கப்படும், ஒருமையில வாவ் நூன் இணைக்கப்பட்டு ஒருமை வந்து உடையாமல் வலுவாக ஸ்ட்ராங் பில்டா இருக்கும். சரிங்களா? சிதைவடையாமல் இருக்கும். முஸ்லிம்ங்கிற வார்த்தையை உடைக்காம வாவ் நூன் சேர்த்து முஸ்லிமோன முஸ்லிமீன, மூமின் மூமினோன மூமின, சாலிஹன் சாலிஹுன சாலிஹின, அதே மாதிரி காஃபிர் காஃபிருன காஃபிரீன, இந்த மாதிரி முஸ்தஃபிர் முஸ்தஃபிருன முஸ்தஃபிரீன, இப்படி நம்ம இணைத்து கொள்ளலாம். இது வந்து சவுண்ட் ப்ளூரல். அடுத்தது அல் ஜம்உல் முகஸ்ஸர், உடைந்த பன்மை, உடைக்கப்பட்ட பன்மை, உடைந்த பன்மை, புரோக்கன் ப்ளூரல்னு சொல்லுவோம். அல் ஜம்உல் முகஸ்ஸர் என்று அரபில சொல்லப்படுது. ஒருமை அமைப்பு இதுல உடைந்திருக்கும், ஸ்ட்ராங்கா ஒருமை அமைப்பு அப்படியே இருக்காது. அமல் அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரல் அமால், அப்ப ஒருமை அமைப்பு அங்க அப்படி இல்ல, மாறிடுச்சு. கல்புல இருந்து குலூபுன், இஸ்முல்ல வந்து அஸ்மாஉன், பைத்துல்ல புயூத்துன், ஷஜருல்ல அஷ்ஜாருன், கிதாபுல்ல குதுபுன், ரஜுலுல்ல ரிஜாலுன். இது பொருட்களுக்கு மட்டும் இல்ல, ரஜுலுன் ஆண், ரிஜாலுன். இப்ப மனிதர்களுக்கும் இது பொருந்தும். சரிங்களா? லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், பர்சன்ஸ், நான் பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அல்ஹம்துலில்லாஹ். உடைந்த பன்மைக்கு ஏராளமான அமைப்புகள் இருக்கு. இங்க நாம என்ன செய்ய போறோம், அதனுடைய சில முக்கியமான அமைப்புகளை மட்டும் நம்ம ஒரு ரீகால், ஒரு ரிவிஷன் இன்ஷா அல்லாஹ் செய்ய போறோம். உதாரணத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைப் வந்து அஃஆலுன் அப்படிங்கிற ஷேப்ல வந்து ப்ளூரல் வர்றது, அஃஆலுன் ஷேப்ல ப்ளூரல் வர்றது. அதுக்கு உதாரணம் அமலுன் அமாலுன், உதாரணம் இன்னமல் அமாலு பின்னியத், அதாவது செயல்கள், ஆக்ஷன்ஸ் என்று இதனுடைய பொருள். அதே ஷேப்ல வரக்கூடிய ப்ளூரல்ஸ். சரிங்களா? பஸ்வாருன் அபுஸ்வாருன், பார்வை, பார்வைகள், வாயிலாபு சுவாரிஹிம், அவர்களின் பார்வைகளில் திரை இருக்கிறதுன்னு படிச்சோம். மெசலுன் அம்சாலுன், உதாரணம், உதாரணங்கள். மெசலுஹும் கெமெசலில் லதி இஸ்தௌகத நாரா, அவர்களுக்கான உதாரணம் இந்த உதாரணத்தை போன்று. மெசலுன் அம்சால், அம்சால் என்ற வார்த்தை குர்ஆன்ல வருது. நூருன் அன்வாருன், ஒளி, ஒளிகள், பிரகாசம், பிரகாசங்கள். ரஹபல்லாஹு பினூரிஹிம், சரிங்களா? நூர் அன்வார். உதுனுன், காது, ஆதானுன், இது அதனுடைய ஷேப்ல உள்ளதான். வீக் லெட்டர் வந்தனால இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? யஜஅலூன அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாயிகி ஹதரல் மௌத், இதுல காதுகள் படிச்சோம். அதே மாதிரி நித்துன் அன்ஜாதுன், இணை, இணைகள். ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்ஜாதா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். அதே மாதிரி நஹருன் அன்ஹாருன், அன்ன லஹும் ஜன்னத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நதி, நதிகள். ஓகேங்களா? ஜௌஜுன் அஸ்வாஜுன் வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முதஹ்ஹரா, அப்ப ஜோடி, ஜோடிகள். லுப்புன் அல்பாபுன், அறிவு, அறிவுகள். ஓகேங்களா? லியத்தபரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். ரப்புன் அர்பாபுன், கடவுள், கடவுள்கள், அதாவது அவர்களின் கற்பனைப்படி பல கடவுள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல படிச்சோம். அர்பாபு முத்தஃபர்ரிகூன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைவாசிகள்கிட்ட கேட்டாங்கல்ல, பல தெய்வங்கள் இருப்பது சாத்தியமான்னு சொல்லி. கலமுன் அக்லாமுன் அஃஆலுன் வஸல்ல, அதே ஷேப்ல அக்லாமுன். அல்லதி அல்லம பில் கலம். ஃபௌஜுன் அஃப்வாஜுன், படை, படைகள். சரிங்களா? வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا. ஓகேங்களா? யௌமுன் ஐயாமுன், இது அதே ஷேப் தான். மாலிகி யௌமித்தீன் ஃபி சித்தத்தி ஐயாம், 6 நாட்களில் படித்தின நல்லா சொல்லும்போது ஐயாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி காட்டுற. மையத்துன் அம்வாத்துன், அஃபால் வஸன் தான். இறந்தவன், இறந்தவைகள், இறந்தவர்கள். வகுந்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون படிச்சோம். ஷைஉன் பொருள், அஷ்யாஉன் பொருட்கள். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அஷ்யா பொருட்கள். இஸ்முன் அஸ்மாஉன், பேர், பேர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல படிக்கிறோம். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா படிச்சோம். ஐதுவுன் ஐதாவுன், இதுவும் வஅதுக்கும் லிபாதின் ஐதுவுன், சென்ற பாடத்துல படிச்சோம்ல. அல்லாஹ் ஐதா என்ற வார்த்தையும் சூரா ஆல் இம்ரான்ல சொல்லி காட்டும் பொழுது ஐதான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்கள் உள்ளங்களில் அவனை இணக்கத்தை ஏற்படுத்தின என்று சொல்லும் பொழுது ஐதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் சொல்றான். ஓகேங்களா? அடுத்த ஸ்டைல்
ஃபிஆலுன் அப்படிங்கிற ஸ்டைல்லையும் கூட ப்ளூரல் இருக்கு. உதாரணத்துக்கு அபதுன், இதுக்கு அஃபாலுன் வஸல் அபாதுன்னு சொல்ல மாட்டாங்க அரபுகள். இது அபாதுன்னு சொல்றது இபாதுன்னு சொல்றது ஈஸி. சோ எதுக்கு எப்படி சொல்றது ஈஸியோ அந்த அடிப்படையில் அரபு மக்கள் அதனுடைய பன்மைகளை பயன்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் வ இபாதுர் ரஹ்மான் என்ற அல்லாஹ் தஆலா சூரா ஃபுர்கான்ல சொல்றான், அல்லாஹ்வின் அடியார்கள். தமுன் திமாஉன், இதுக்கும் இந்த ஷேப் தான். இதுக்கு இந்த ஷேப் தான் இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இங்கிலீஷ்லயுமே ப்ளூரல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சரிங்களா? டூத், டீத், ஒருமை பன்மை எப்படி சம்பந்தம் இருக்குதா? எஸ் வந்ததா? இதுல எல்லாத்துலயும் எஸ் போறதுனால ப்ளூரல் வந்தது இல்ல. சரிங்களா? டேட்டா, அதனுடைய ப்ளூரல் என்ன? டேட்டா தான் ப்ளூரல். டேட்டம் இஸ் த சிங்குலர். டேட்டா டேட்டாஸ் தவறாக சொல்லப்படுது. அதே மாதிரி சில நேரங்களில் ப்ளூரலுக்கு இஎஸ் தேவைப்படுது. சரிங்களா? பெஞ்சுக்கு வந்து இஎஸ் போட்டால் தான் பெஞ்சஸ் வரும். மேங்கோக்கும் மேங்கோஸ்க்கு இஎஸ் வரும். அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரே மாதிரி ப்ளூரல் இருந்துறது இல்லை. தமிழ்லேயே எல்லாத்துலயும் கல் போறதுனால வந்துடுறது இல்லை. முள்ளுக்கு வந்து முள்கள் இல்லை, முட்கள். பல்லுக்கு வந்து பல்கள் இல்லை, பற்கள் இல்ல, பற்கள், ரா பெரிய ரா போடப்படுது. இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு. மேனுடைய ப்ளூரல் என்ன? மேன்ஸ் கிடையாது, மென் மாறுது. இந்த மாதிரி தமிழ் ஆங்கிலத்திலையும் நமக்கு தெரிந்த மொழியிலுமே கூட ஒரே மாதிரிதான் பன்மை இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மொழியை நல்லா தெரிஞ்சவங்க தான் தெரியுமே தவிர தெரியாதவங்க தப்பா தான் இன்னைக்கும் மேனுடைய ப்ளூரல் மேன்ஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க, டேட்டாங்கிறது சிங்குலர், டேட்டாஸ் ப்ளூரல் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆங்கிலத்தை புரியாதவங்க. அந்த மாதிரி மற்ற மொழியை விட அரபி மொழியில பன்மைக்கான அமைப்பு அதிகம். அது உண்மைதான். அது அந்த மொழியினுடைய பூர்வீகத்தையும் அதனுடைய ஆழத்தையும் அது காட்டுது. சரிங்களா? தமுன் திமாவுன், ரத்தம் ரத்தங்கள், வயஸ்ஃபிகு திமா. அடுத்து மூன்றாவது அமைப்புல ஸ்டைல்ல ஷேப்ல ஒரு ப்ளூரல் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஃபுஊலின் என்ற வசன்ல. உதாரணத்துக்கு கல்புனுடைய ப்ளூரல் வந்து அஃஆல் மாதிரி அக்லாபுன்னு சொல்லப்படாது, அதே மாதிரி கிலாபுன் அப்படின்னு சொல்லப்படாது, குலூபுன். இது இப்படி சொல்லதான் நல்லா இருக்கு. சரி, அப்ப கல்புன் குலூபுன், ஃபீ குலூபிஹிம் மரதுன்ல ஒருமை இருக்கு, ஃபதமல்லாஹு அலா குலூபிஹிம்ல பன்மை இருக்கு. சதுருன் அதே ஷேப்ல சுதூருன், ஃபீ சுதூரின் நாஸ். அதே போன்று வஹுஸ்ஸில மா ஃபீ சுதூர் சூரா ஆதியாத்ல. அதே மாதிரி மலிக்குனுடைய ப்ளூரல் முலூக்குன், அரசன் அரசர்கள், மலிக்கின் நாஸ். அடுத்த நாலாவது ஸ்டைல் ப்ளூரல் பார்க்க போறோம். ஷஹீத் அப்படிங்கறதுல இருந்து ஷுஹதா, ஃபுஅலாஉ என்ற வசன்லயும் சில ப்ளூரல்கள் இருக்கிறது. சில நேரங்கள்ல ஒண்ணுக்கு இரண்டு விதமான ப்ளூரல்களும் பயன்படுத்தப்படும். சரிங்களா? சரி, ஹைர். இங்க ஷஹீதுக்கு வந்து ஷுஹதாஉ, சாட்சி சாட்சிகள். வதுஉ ஷுஹதாஅக்கும் என்பதில் நாம் படித்தோம். ரஹீமுன் அதனுடைய பன்மை ருஹமாஉ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒருமை. அல்லாஹ் பன்மையாக பயன்படுத்தி காட்டுறான். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ருஹமாஉ பைனஹும் தராஹும், அவர்களுக்கு மத்தியில் இணக்கம் உள்ளவர்களாக, அதாவது இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து ஷரீக்குனுடைய பன்மை ஷுரகாவுன், இணை. அல்லாஹ்வுக்கு இணை இல்ல, ஆனா இணை கற்பிப்பதனால அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் இணையாக நீங்க சொல்றீங்களோ அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். ஷுரகா வஹ்தஹு லா ஷரீக லஹு நம்ம படிக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. ஆனா நாது ஷுரகாஅக்கும் என்று அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃப்ல கூட சொல்லி காட்டுறாங்க. அப்ப இணையாளர்கள், இணை கற்பிக்கப்பட்டவர்கள், இணையாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டவர்கள் என்று பொருள். ஷுரகா. சஃபீஹ் மடையனுடைய பன்மை சுஃபஹா. قالوا أنؤمن كما آمن السفهاء. இதுல நம்ம படிச்சோம். அடுத்த ஒரு ஸ்டைல் அஃல் என்ற ஷேப்ல கூட அதனுடைய பன்மை என்பது வரும். அதாவது இந்த ஃபெயில்ங்கிற வார்த்தை வச்சு நான் சொல்றேன், எப்படி ஃபெயில்ல இருந்து ஃபைல் அப்படின்னு கொண்டு வரோம், நஸ்ர்ல இருந்து நாசிர், மஃஊல் ஷேப் கொண்டு வரோம். அந்த மாதிரி இந்த ஃபெயில்ங்கிறத ஒரு ஃபார்மேட்டா வச்சு அந்த ஷேப்பை மாத்துறது தான் வசன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அஃஆல் அப்படிங்கிற வசன்ல சில பொருள் இருக்கு, ஃபிஆல் அப்படிங்கிற வசன்ல சில பொருள் இருக்கு, ஃபுஊல் அப்படிங்கிற வசன்ல சில பொருள் இருக்கு, ஃபுஅலாஉ என்ற வசன்ல சில பொருள் இருக்கு. இங்கே அஃஊலுன் என்ற வசன்லயும் சில ப்ளூரல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நஃப்சுன், அன்ஃபுசுன், வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் இதுல படிச்சோம். அதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்டைல் சொல்றதா இந்த வசன்ல நிறைய இருக்கு. நஃப்சுன், அன்ஃபுசுன், பஹருன், அபுஹுர் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆறாவது வகை சொல்றதா இருந்தா ஃபஆயில். ஃபஆயில் வஸன்ல சொல்றதாக இருந்தால் ஸாயிகத்துன் ஸவாயிகு, ஸாயிகத்துன் ஸவாயிகு, இடி முழக்கம் இடி முழக்கங்கள். يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت. படிச்சோம்ல. அடுத்த ஒரு அமைப்பு சொல்லலாம் அஃஇலாஉ, நபியினுடைய பன்மை அன்பியாஉ. சரிங்களா? இஸ் ஜஅல ஃபீக்கும் அன்பியாஅ ويقتلون الأنبياء بغير حق என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த ஒரு ஸ்டைல் சொல்றதா ஃபுஅலுன், ஷார்ட் டர்ம் ஆஃப் ப்ளூரல் இது சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷார்ட்டான ஷேப்லயே ப்ளூரல் கொண்டு வர்றது. உக்தத்துன், முடிச்சு, ஒரு முடிச்சு, அதுல இருந்து ப்ளூரல் உக்த், முடிச்சிகள். وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ. சரிங்களா? இது ஒரு ப்ளூரல். அதே மாதிரி சூரத்துன்ல இருந்து வந்து சுவர், அத்தியாயங்கள், அத்தியாயம். فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ. ஓகே. அதே மாதிரி சுவர் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்துன்னு படம் இருக்கு, புகைப்படம், அதுக்கு கூட சுவர், உருவப்படங்கள், புகைப்படங்கள் என்பது இதே அமைப்புல தான் வரும். அதே மாதிரி அடுத்து 9வது அமைப்பு சொல்றதா ஹலாயிஃப்.
ஹலீஃபத்துன்லேருந்து ஹலாயிஃப், பிரதிநிதிகள். இது நம்ம ஆல்ரெடி படிச்சோம், இந்த வசனத்திலே படிச்சோம். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அதே மாதிரி ஹலாயிஃப ஃபில் அர்தி என்றும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பிரதிநிதிகளாக என்று சொல்லும் பொழுது. அதே மாதிரி சில வித்தியாசமான ப்ளூரலும் இருக்கு. இப்ப எதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கொண்டு வர்றோமோ அதெல்லாம் குறைவுன்னு அர்த்தம். அஃஆல் ரொம்ப அதிகம், ஃபிஆல் அதிகம், ஃபுஊல் அதிகம், அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் கொஞ்சம் குறைவானது தான். 5, 6, 7, 8, 9, 10 படிக்கிறது. இதே மாதிரி இந்த அனாசி, உனாசுன் இந்த மாதிரியான ப்ளூரல்லாம் குறைவானது தான். இன்சானுடைய ப்ளூரல் அனாசி, உனாசுன் இதெல்லாம் பயன்பாட்டில் உள்ளது தான். சரிங்களா? அனாசிய கதீர் அதிகமான மனிதர்கள் என்றால் அதில் சொல்லி காட்டுறான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் ஒரு மேல நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஹிஜாரத்துன், ஃபிஆலத்துன் என்ற அடிப்படையில் ஹஜருன், ஹிஜாரத்துன், வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா கற்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு அமைப்பு சொல்லதா இருந்தா சும்முன், இந்த அமைப்புலையும் கூட இருக்குது. அசம் என்றால் ஒருமை, செவிடன், சும்முன்னா செவிடர்கள். ஓகேங்களா? சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன் படிச்சோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கறதா இருந்தா அபுக்கம் இருக்கு பாத்தீங்களா? அபுக்கம் என்றால் ஊமை, அதனுடைய பன்மை புக்முன், அதே வசனம் தான். அதே மாதிரி ஆமா பார்வையற்றவன், அதனுடைய பன்மை உம்யுன். அதாவது ஆயமா என்ற ஒருமை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அபுக்கமும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தான் காட்டுறான். சரிங்களா? ஆயமா நமக்கு தெரிஞ்ச சூரல்ல இருக்கு. ஜாஅஹுல் ஆயமா, அவரிடத்தில் ஒரு பார்வையற்றவர் வந்தபோது. அப்போ உம்மின் பார்வையற்றவர்கள், ஒரே வசனமே இதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம். அடுத்து 14வது ஒரு அமைப்புல நம்ம சொல்றதா இருந்தால் ஜின்னுன், அதனுடைய பன்மை ஜின்னத்துன், தா இணைக்கப்படுவதனால் அந்த இனத்தின் பொருளே அதில் பெறப்படும். ஜின்கள், மினல் ஜின்னதி வன்னாஸ். அல்ஹம்துலில்லாஹ், பன்மைக்கான அமைப்புகள், முக்கியமான அமைப்புகள் எல்லாம் ரீகால் பண்ணிட்டோம். அடுத்து அல் ஃபைலுல் மஜ்ஹூல், செயல்பாட்டு வினை. சரிங்களா? அதாவது பாசிவ் வாய்ஸ். இது மாஷாஅல்லா ஏறத்தாழ பக்கத்துக்கு 2 தடவை வருது அப்படிங்கறத நம்ம ஆவரேஜ்ல நம்ம படிச்சோம்ல. அதை பத்தி ஒரு ரீகேப் எடுத்துக்குவோம். அல் ஃபைலுல் மாதி பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தா உதாரணத்துக்கு அவன் உதவினான்ங்கிறது என்ன சொல்லணும்? நஸ்வர, அவன் உதவி நஸ்வர. அது செயல்பாட்டு வினையில சொல்லலாம் நுஸ்வர. ஹி ஹெல்ப்ங்கிறது நஸ்வர. ஓகேயா? அவன் உதவப்பட்டான், நுஸ்வர. ஹி வாஸ் ஹெல்ப்ட், நுஸ்வர. ஓகேங்களா? அவன் எழுதினான், கெச்சப, ஹி ரோட். ஓகேங்களா? அது எழுதப்பட்டது, இட் வாஸ் ரிட்டன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோம்பு உங்கள் மீது எழுதப்பட்டது, அதாவது உங்களுக்கு விதிக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா விதியில் எழுதிதானே விதிக்கிறான், அதனால அப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லம, அவன் கற்றுக் கொடுத்தான். ஹி தாட், அது மஜ்ஹூல சொல்றதா ஹி வாஸ் தாட், அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஹி வாஸ் தாட். ஓகே. நஸ்வர, அவன் உதவினான், அவருடைய மஜ்ஹூல் என்ன? நுஸ்வர. அடுத்தது கதப, அதனுடைய மஜ்ஹூல் குத்திப. அல்லம, அதனுடைய மஜ்ஹூல் உல்லிம. மாஷாஅல்லாஹ். சரியா? அவன் பிரித்து வைத்தான், he separated அப்படிங்கிறதுக்கு அரபி வார்த்தையில் என்ன? ஃபர்ரக. அதனுடைய மஜ்ஹூல் என்ன? ஃபுர்ரிக. அவன் பிரித்து வைக்கப்பட்டான், he was separated, அவன் பிரிக்கப்பட்டான். ஃபுர்ரிக. மாஷாஅல்லாஹ். அவன் இறக்கினான், he sent down. ஓகேங்களா? அன்ஸல, அது இறக்கி வைக்கப்பட்டது. அவன்கிறதும் அல்லது பொருளை கூட சொல்ல, அது இறக்கி வைக்கப்பட்டது. இட் வாஸ் சென்ட் டவுன், குர்ஆன் கூட சொல்லும் போது இறக்கி அருளப்பட்டது. கிதாபுன் உன்ஸில இலைக், உம்மீது இறக்கி அருளப்பட்டது. மாஷாஅல்லாஹ். ஓகேங்களா? அவன் கொன்றான். ஓகேங்களா? he killed, காச்சல. ஓகேங்களா? கச்சலும் சொல்லலாம், காச்சல கொலை செய்ததற்கு காத்தலும் சொல்லப்படும். அந்த அடிப்படையில he was killed இருக்குல்ல, அவன் கொல்லப்பட்டான், அதற்கு என்ன சொல்லலாம்? கூச்சில. காங்கிறது கூவாயிரும், ஃபு என்ற, அதாவது ஃபுஇலங்கிறத நம்ம மாத்துறோம். அப்ப காத்தலவ குத்திலன்னு சொன்னா அப்ப கத்தலவ தான் குத்திலன்னு சொல்றோம். காத்தலவ ஆன் நீட்டினது ஊ என்று நீட்டப்படும். காத்தல கூத்தில. இப்ப நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணி ஒரு ரீகேப் எடுத்துக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. நஸ்வர, நஸ்வரு, நஸ்வத்த, நஸ்வத்து, நஸ்வத்தும், நஸ்வர்னா, நஸ்வரத். இது ஃபெயில் மாதினுடைய ஆக்டிவ் வாய்ஸ். செயல்வினை அல் ஃபெயிலுல் மஅரூஃப், இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. இதற்கான மாதியை பார்த்தோம். முதாரில் நம்ம ஆக்சுவலா படிச்சதுன்னா யன்சுரு, யன்சுரு, யன்சுருன, தன்சுரு, அன்சுரு, தன்சுருன, நன்சுரு, தன்சுரு. உதவி செய்கிறான், உதவுகிறான், உதவுகிறார்கள், இந்த மாதிரி, அல்லது உதவுவான், உதவுவார்கள், இந்த மாதிரி நம்ம படிப்போம். இதே செயல்பாட்டு வினையில பாசிவ் வாய்ஸ் அல் ஃபைலுல் மஜ்ஹூலாக நாம் சொல்லும் பொழுது எப்படி படிக்கணும்? நஸ்வரங்கிறது நுஸ்ஸிர, நுஸ்ஸிர, நுஸ்ஸிரு, நுஸ்ஸிர்த, நுஸ்ஸிர்து, நுஸ்ஸிர்தும், நுஸ்ஸிர்னா, நுஸ்ஸிரத். அப்புறம் ஃபெயில் முதாரில மஜ்ஹூல் எப்படி? யன்சுருங்கிறது யுன்ஸரு, யுஃப்அலுன் என்று மாற்றப்படும். யுன்ஸரு, யுன்ஸருன, துன்ஸரு, உன்ஸரு, துன்ஸருன, நுன்ஸரு, துன்ஸரு. உதவி செய்யப்படுகிறான் அல்லது உதவி செய்யப்படுவான். he will be helped என்ற அர்த்தத்தில் இதை நம்ம பயன்படுத்தலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேயா? இதுதான் அதனுடைய பொருள். இனிமே நம்ம இதே மாதிரி மத்ததெல்லாம் மாத்துறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சுலபம். எப்படி? சஅல கேட்டான், சுயில கேட்கப்பட்டான், he was asked. அதே பன்மையில கூட உதாரணத்துக்கு ரஸகு வழங்கினார்கள், ருஸிகு வழங்கப்பட்டார்கள். பன்மை. ரஸகு, ருஸிகு. அதே மாதிரி ضربت பெண்பா, ضربت
அடித்தால், துரிபத் அடிக்கப்பட்டால், அடி வாங்கினால். ஓகேங்களா? அதே மாதிரி ரஸக்னா நாம் உணவளித்தோம். அதுவே பேசிவா சொல்லும்போது ருஸிக்னா உணவளிக்கப்பட்டோம். அதே மாதிரி ருஸிக்னா மின் கபில் சூரா பக்ரால படிச்சோம்ல, நாம் வழங்கப்பட்டோம், உணவளிக்கப்பட்டோம். சரி, கால கூறினான், அது பேசிவஸ்ல கீல கூறப்பட்டது, இட் வாஸ் செட். அதே மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா யஹுது மேல யஹுது எடுக்கிறான், யுஹது எடுக்கப்படும் அல்லது எடுக்கப்படுகிறான். பிரசன்ட் ஃபியூச்சர் என்ன மீனிங்னா சொல்லிக்கலாம். யஸ்குரு நினைவு கூறுகிறான், யுஸ்கரு நினைவு கூறப்படுகிறது. யுஸ்கர ஃபீஹ இஸ்முஹு வ ஸஆ ஃபீ ഖറാബിയ சூரா பக்ரால தௌபா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுவதை விட்டும் பள்ளிவாசலை விட்டும் தடுக்கக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். தஸ்அலு நீ கேட்கிறாய். அதே பேசிவ் வாய்ஸ்ல துஸ்அலு நீ கேட்கப்படுவாய். துஸ்அலூன நீங்கள் வினவப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்றான். சரி, அதே மாதிரி அதே வந்துச்சு பாருங்க. தஸ்அலூன நீங்கள் கேட்கிறீர்கள், யூ ஆர் ஆஸ்கிங். துஸ்அலூன யூ வில் பி ஆஸ்க்ட். துஸ்அலூன். அதே மாதிரி தர்ஜிஊன நீங்கள் திரும்புகிறீர்கள், துர்ஜஊன திருப்பப்படுவீர்கள். தமுரூன நீங்கள் ஏவுகிறீர்கள், துமரூன நீங்கள் ஏவப்படுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்திட்டத்தினுடைய இறுதி பாடத்தினுடைய உங்களுடைய வீட்டு பாடம் ஹோம்ஒர்க். இதுல ஒருமையான அமைப்புகள் நிறைய கொடுத்துருக்கோம். இதனுடைய பன்மையான அமைப்புகள் என்ன அப்படிங்கறத இன்ஷால்லா நீங்க வாய் விட்டு சொல்லவும் செய்யணும், எழுதியும் இன்ஷா அதனுடைய பன்மை அமைப்புகளை இன்ஷால்லா எழுதுங்க. எல்லாம் குர்ஆனில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகளை மறந்துடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்திற்கல்ல, அடுத்த பாடத்திட்டத்திற்கு நாம் தயாராகிட்டோம். இரண்டாவது ஸ்டெப்பை மாஷால்லா முடிச்சிட்டோம். நம்மளுடைய இலக்கு வேறும் பெரிய இலக்கு. ஃபர்ஸ்ட் கோர்ஸை நிறைவு செய்தோம். அல்லாஹ்வோட அருளை கொண்டு அதில் அல்லாஹ் தேர்வு செஞ்சவங்களும் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எத்தனை படிச்சவங்களும் தேர்வு செஞ்சவங்களும் செகண்ட் கோர்ஸ் படிக்க வச்சிருக்காங்கல்ல. இதுல நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா யாருக்கு பாக்கி முடிக்கிறானோ நம்ம இன்ஷால்லா தேர்ட் கோர்ஸ்க்கு நம்ம இப்ப தயாராக போறோம். நம்ம அனைவரையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்யணும். அடுத்த கோர்ஸ் இன்ஷால்லா சந்திப்போம். உண்மையிலேயே கிராமர்ல அடுத்த லெவலுக்கு நம்ம இன்ஷால்லா அடுத்த கோர்ஸ்ல நம்ம மஸ்ஜித் ஃபீனுடைய அமைப்புல இன்ஷால்லா கத்துக்க போறோம். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.